போதுமா நீங்கள் திருநங்கையா வந்து ஒரு இப்போ உங்களுக்கு 87 வயசு ஆகுது. திருநங்கையா வந்து இத்தனை வருஷம் நீங்கள் வந்து ஒரு 15 வயசுலேருந்தே நீங்கள் திருநங்கையா வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஒரு திருநங்கை வாழ்க்கையை பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எப்படி சொல்ல விரும்புகிறீங்க? நான் என்ன மாதிரி வாழ்க்கை வாழ்கிறேன் அப்படின்னு எப்படி சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்து என்னோடய வாழ்க்கையை சொல்லணும்னாம்மா, திருநங்கையோட வாழ்க்கையை ஆரம்ப கட்ட காலத்தில் நான் திருநங்கையை ஏன் படைத்தான் ஆண்டவன் அப்படின்னு சொல்லிட்டு பல நாள் போராடி இருக்கிறேன், பல நாள் அழுதுருக்கிறேன், பல நாள் வேதனைப்பட்டிருக்கிறேன், பல நாள் மன உளைச்சல் பட்டிருக்கிறேன். அதுக்கப்புறம் ஹியூமன் ரைட்ஸில் இந்த அளவுக்கு நம்மளுக்கு வேண்டி இப்போ இந்த பத்மாவதி மேடம் கோரட் நிறுவனத்து மூலிமா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்து வெளி உலகத்தை கொண்டுக்கிட்டு போனதுக்கு மக்கள் மத்தியில் நல்ல விழிப்புணர்வு கிடைச்சதுக்கு பிற்பாடு நான் வந்து இப்போ மக்களில் வந்து புரிதல் கிடைச்ச பிற்பாடு நான் இனி ஒரு காலம் இனி ஒரு ஜென்மம் இந்த மாதிரி பிறக்கக்கூடாதுன்னு நினச்சது ஒரு காலம். இப்போ இனிமேலுக்கு ஒரு காலத்தில் நான் எத்தனை தலைமுறைக்கு பிறந்தாலும் நான் திருநங்கையாக தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு இப்போ மனசில் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடச்சிருக்குது. இப்போ நீங்கள் கல்வி உங்கள் படிப்பு நீங்கள் ஒரு திருநங்கையராக இப்போ இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் கடந்து வந்த பாதையில் உங்களோட கல்வி மற்ற அனுபவங்கள் எப்படி இருந்துச்சு? படிப்பு மற்ற நான் வந்து டிப்ளமா இன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கேன். அதை டிஸ்கண்டினியூ பண்ணிட்டேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற விழிப்புணர்வு அன்றைக்கி கிடையாது. இன்றைக்கி திருநங்கையில் வந்து மக்கள் வந்து மத்தியில் வந்து பிரபலமாக இருக்கிறோம், மக்களுக்கு புரிதல் இருக்குது. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி மக்கள் மத்தியில் வந்து அவ்வளோ பிரபலம் கிடையாது, புரிதலும் இல்லை மக்களுக்கு. காலேஜில் ரேங்கிங்கு அது மாதிரி சூழ்நிலையால் என் கல்வியை வந்து நான் தொடர முடியாமல் போயிடுச்சு. நான் வந்து மக்களுக்கு திருநங்கை மக்களுக்கு சொல்ல விரும்புவது என்னென்னா, படிக்கணும், படிப்பை கண்டினியூ பண்ணுங்கள் எந்த சூழ்நிலையிலையும். இப்போ வர குருகோஷாங்களே வந்து திருநங்கைகளை படிக்க வைக்கிறாங்க. நிறையா என்ஜிஓஸ் இருக்குது, நம்ம கோரட் அறக்கட்டளை இருக்குது, நிறைய அறக்கட்டளைகள் இருக்குது, எல்லாம் வந்து திருநங்கைகளை படிக்க வைக்கிறாங்க. படிப்பை தொடர்ந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சரிம்மா, இப்போ நீங்கள் தற்போது உங்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன செய்கிறீங்க? மற்றவங்களோட வாழ்வாதாரம் தன்மானத்தோட கூடிய கௌரவமான பொதுவெளி சமூகத்தில் இருக்கக்கூடியவங்க நம்மளை அங்கீகரிக்கக்கூடிய விஷயத்தில் என்ன மாதிரி தொழில் வந்து நல்லா இருக்கும், அதில் இருக்க தடைகள் என்ன அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள். நான் வந்து என்ன மேடம் கிட்ட கேள்வியோட சொல்லணும்னா, நான் வந்து அங்கீகாரம் பண்ண சொன்னோம்னா முதல்ல வந்து கல்வி தான் அங்கீகாரம் பண்ண சொல்லுவேன். ஏன்னா கல்வி இருந்துச்சுன்னா எல்லாமே தன்னை தானே தேடி வந்துடும். கல்வி இல்லாட்டா ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இருக்க காலத்தில் கல்வி தான் வந்து பேஸு. அரசாங்கம் வந்து கல்விக்கு வந்து ரிசர்வேஷன் கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். ரிசர்வேஷன் கொடுத்தா எல்லா திறனைகளும் முக்கால்வாசி திறனைகளும் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. உழைக்கிறதுக்காக எல்லா திறனைகளும் காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ வர இளம் திறனைகள்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டிலேயே பேரண்ட்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதனால் திறனைகள்லாம் வீட்டோடையே நிறைய பேர் இருக்காங்க. மக்கள் மத்தியில் வந்து எந்த தொழில் பண்ணால் அங்கீகாரம் கொடுப்பாங்கன்னு சொன்னோம்னா ஹோட்டல் தொழிலுக்கு அங்கீகாரம் கொடுப்பாங்க. ஏன்னா திருநங்கை மக்கள் எல்லாமே நல்லா சமைப்பாங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஹோட்டல் சம்மந்தமான தொழில்களை அங்கீகாரம் பண்ணலாம். இப்போ வந்து வாழ்வாதாரத்திலேயே 2 விதமான வாழ்வாதாரம் இருக்குது. வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு வாழ்வாதாரத்தை தேடி போகிறது ஒன்று, இன்னொன்று வந்து இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வாழ்கிறது ஒன்று. இப்போ அந்த 2த்துக்கும் வித்தியாசத்தை எப்படி நீங்கள் பார்க்குறீங்க? அது 2த்துக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இது எல்லாத்துக்குமே ஒரே வித்தியாசம்தான். அதாவது திருநங்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய மகான்கள் மாதிரிலாம் வருவாங்க, ஒரு 10 ரூபா பிச்சை போடுறவங்க மகான்கள் மாதிரி கேள்விலாம் கேட்பாங்க. நான் போனதில்லை, எல்லாமே என்னுடைய அறிவு வச்சு அவங்க சொல்கிறத வச்சு நான் ஒரு தலைவியாக இருக்கனால அதை வந்து நான் வந்து கேதர் பண்ணி தான் நான் சொல்கிறேன். இப்போ வந்து உங்களுக்குலாம் வேலை இல்லையா, நீங்களாம் போய் வேலை பார்க்கக்கூடாதா, எதுக்கு தேவையில்லாமல் பிச்சை எடுக்கிறீங்கன்னு சொல்கிறவங்க அந்த வேலையை கொடுத்தா நான் நிறையா பேர்த்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இந்த வேலைக்கு போக மாட்டேங்கிறீங்கன்னு சொல்லி நான் நிறைய பேர்த்த வேலைக்கு சேர்த்து விட்ருக்கேன். அங்கே அவங்க சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அங்கே வந்து எந்த வேலையை நாங்கள் செய்யாமல் அந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையை 4 செவத்துக்குள்ளே இருட்டில் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கக்குள்ளே வந்து அந்த வேலையை நாங்கள் ரோட்லேயே பார்த்துட்டு போகிறோம்னு சொல்லிட்டு மக்கள் வந்துடுறாங்க. இது வந்து என்றைக்குமே வந்து ஒத்து வராது. அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று வந்து நீங்கள் சொல்கிறது சுயதொழில். அதாவது நம்ம அப்படியே நீங்கள் போகிறீங்க, அங்கேயே போய் நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, நீங்கள் சுயதொழில் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எங்கேயாவது கடனை உடனே வாங்கி உங்களை போல் நிறுவனங்களில் உங்களை போல் மேடத்தை வச்சு நீங்கள் 4 பேர் கடன்லாம் எங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்க, எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்குள்ள அந்த ப்ராடக்ட்ஸ் எங்களால் விற்க முடியல வெளியே. இதுக்கு பெரிய எக்ஸாம்பிளே வந்து இப்போ கலெக்டர் ஆஃபீஸ் நடந்துட்டு இருக்க கதை தான். நாங்கள் வந்து கடை வச்சோம், எல்லாம் பண்ணோம். அதாவது வந்துட்டு இப்போ வேற ஒருத்தவங்க வச்சு நடத்திட்டு இருக்காங்க, திருநங்கை தான் நடத்துனாங்க, எங்களுக்கு பெருமை தான், அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஒருத்தவங்க தனிப்பட்ட முறையில் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க ஒரு விஷயத்தை நடத்துறது பெரிய விஷயம் இல்லை. ஒருத்தவங்களை ஒரு தப்பான தொழிலேருந்து மாற்றி நம்ம அவங்கள மாற்றி பண்ண வைக்கிறதுன்றது தான் பெரிய விஷயம். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால என்னோட சொந்த பேத்திக்கு அந்த வேலையை நான் வந்து கொடுத்தேன். பட் அதுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெளியே வந்து அதே ஒரு பெண் வந்து போடுறாங்க அந்த ஜூஸ் கடையில், அவங்களால வேலை பார்க்க முடியாத அளவுக்கு அந்த ஜூஸ் அங்கே விற்பனையாச்சு. பட் உள்ளே போட்ட எங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு 5 ஜூஸ் கூட விற்கவே இல்லை.
ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால வந்துட்டு திருநங்கைகளை வேலைக்கு போங்க எல்லாமே சொல்கிறாங்க செய்கிறாங்களே தவிர எங்கள்கிட்ட வந்து அதை வாங்க முன்மாதிரியாக இல்லை. அதில் என்ன ஒரு சிறப்பான ஒரு சின்ன விஷயம் அப்படின்னா, ஒரு அம்மாட்ட நாங்கள் கேட்கக்குள்ள, இல்லைம்மா திருநங்கை போடுற ஜூஸ் வாங்கி நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தோம்னா அவங்களும் திருநங்கை ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்கன்னு ஒரு அம்மா சொன்னாங்க. ஸோ வந்து சமுதாயம் எங்களுடைய அமைப்பு வந்து இந்த அளவுக்கு தான் வச்சிருக்கு அப்படின்னு தான் இன்றைக்கி நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ அந்த கடையும் போட முடியாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கக்குள்ளே வந்துட்டு திருப்பி அந்த தொழிலுக்கே அவங்க போயிட்டாங்க. இதை நான் வந்து இந்த இடத்துல ஒரு வெக்கம் இல்லாமல் நான் சொல்கிறேன். திருப்பி அந்த தொழிலுக்கே அவங்க போயிட்டாங்க. ஸோ இப்படியே மாறி மாறி பாகுபாடு வரக்குள்ள எப்படி தான் திருநங்கைகள் வாழணுன்ற ஒரு ஷெடியூலாவது எங்களுக்கு கொடுக்கலாம், அதுவும் எங்களுக்கு வந்து கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை யாருமே. அந்த மாதிரி சூழ்நிலை போயிட்டுருக்கு. இப்போ வந்து லாவண்யா மேடம் சொன்ன மாதிரி சூப்பர் மார்க்கெட் வைக்கணும், திருநங்கைகள் வேலை செய்யணும்னு சொல்லி எங்களே ஒருத்தர் பெரிய ஆள் ஆகி எங்களை காப்பாற்றிக்கிட்டால் தான் முடியுமே தவிர மற்றவங்க எங்களை காப்பாற்றுறதுக்கு தயாராக இல்லை. வாய்ப்புகளை வந்து கொடுக்குற மாதிரி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்களே தவிர அந்த வாய்ப்பில் அவங்கள நீடிக்க வைக்கணுன்ற ஆசை வந்து அவங்களுக்கு இல்லாதப்போ நாங்கள் வாழ்கிற வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் செய்கிற எந்த 2 வகையான தொழிலில் வேலைக்கு போனாலும் சரி, இல்லை நாங்கள் சுய தொழில் பண்ணாலும் சரி, எங்களுக்குன்னு உள்ள அமைப்பு வந்து எங்களுடைய பொருளை விற்று என்றைக்கு நாங்கள் லாபம் எடுத்து அதில் நாங்கள் 10 ரூபா சேர்த்து வைக்கிறோமோ அன்றைக்கி தான் இது உருப்படியாகும். திருநங்கையருக்கு என்ன மாதிரி விஷயத்தில் திறன் வளர்ப்புக்கான வாய்ப்புகளை கொடுத்தா நல்லாயிருக்கும், இல்லை வாழ்வாதாரத்துக்கு கோரோட் அறக்கட்டளை செஞ்ச விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சாலும் அதை சொல்லுங்கள். இன்னும் என்ன மாதிரி பங்கேற்பு கொடுக்கணும்னு வாழ்வாதாரத்துக்கு சொல்ல போனோம்னா மெயினாக வந்து சமையல் கலை சொல்லி கொடுக்கலாம். ஏன்னா வீட்டில் சமையல் இல்லாமல் உலகமே கிடையாது. சமையல் தான் இயக்கமே. ஏன்னா நம்ம மனுஷங்க எல்லாமே பசிங்கிற ஒரு உணர்வு இருக்குது, அதனால் சாப்பிடுவோம். திருநங்கைகள் எல்லாமே நல்லா சமைப்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சைட்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மாஸ்டர் இருக்காங்க. இங்கே காலாகுருங்கெலாம் பெரிய மதனம்மா கையம்மாலாம் பெரிய பெரிய மாஸ்டருங்க, பெரிய பெரிய ஜாம்பவான்கள் அவங்கலாம். இங்கே திருச்சியில் இருக்கிற ஸ்வேதா இருக்காங்க, என் தங்கச்சி, எங்கள் அக்கா இருக்காங்க. அவங்க வந்து அவங்களோட தங்கச்சி நான். அவங்க பெரிய சமையல் கலை நிபுணர். நான் பார்த்த காலத்துலேருந்து அவங்க வந்து சமையல் தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஹோட்டல் கடை வச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. சமையல் தொழிலை ஊக்கப்படுத்தி தான் நல்லாயிருக்கும். கோரட் வந்து எங்களுக்கு நிறைய உதவிகளை செஞ்சுருக்கு. குறிப்பாக சொல்லப்போனால் இங்கே வேங்கூரில் வந்து அரளி ரைஸ் வச்சு கொடுத்தாங்க, அதனால் நிறைய பலன்கள் அடையணும். அப்புறம் வந்து கோழி பண்ணை வச்சு கொடுத்துருக்காங்க, அதனால் வந்து எங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. கோழி வளர்த்தா இப்படிலாம் லாபம் கிடைக்குமாங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் எங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கோரட் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் வந்து திருநங்கைகளுக்கு வந்து டிரைவிங் லைசன்ஸ், ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், ஹெல்மெட் போடாமல் போனாலே ஃபைன் போட்டுடுறாங்க, லைசன்ஸ் இல்லாட்டா ஃபைன் போட்டுடுறாங்க. டிரைவிங் கற்றுக் கொடுத்து லைசன்ஸ் எடுத்து தரேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு நல்ல விஷயம் பண்ணி கொடுத்தாங்க, பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் கோரட்டை. இப்போ சமுதாயம் வந்து திருநங்கையரை எப்படி பார்க்கணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்க? சமூக மக்கள் மதிக்கணும். அதாவது முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் பஸ்ஸில் போனாலும் பக்கத்தில் உட்கார மாட்டாங்க, யாருமே எந்திரிச்சு போயிடுவாங்க. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வந்துருச்சு திருநங்கைகளுக்கு. அதாவது மக்கள் மத்தியில் வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்திருக்கு. அந்த விழிப்புணர்வு வந்து இன்னும் ஜாஸ்தியாகணும்னு ஆசைப்பட்றோம். என்னது ஜாஸ்தியாகி இங்கேயும் மக்களோட மக்களாக மதிக்கணும் நான் ஆசைப்பட்றேன். சரிம்மா, இப்போ நீங்கள் வந்து நாங்கள் வந்து தனி ஆளாக இல்லை, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இருக்கோம் அப்படின்னு சொன்னால் அதில் உங்களுக்கு என்ன மாதிரி இது சொல்ல விரும்புவீங்க? கண்டிப்பாக இது ஒன்று தான் தாரக மந்திரம் திருநங்கைகளுக்கு. ஏன் அப்படின்னா சேர்ந்து இருக்கிறனால மட்டும்தான் இன்றைக்கி மற்றவங்க எங்களை வந்து அழிக்க முடியாத ஒரு சூழ்நிலையாக இருக்குது. எங்களுக்குள்ளே 1000 சண்டைகள் இருக்கும். இப்போ கூட ஒரு சண்டை நடந்துச்சு, எல்லாம் பண்ணிக்குவோம். பட் எங்களுக்கு ஒரு பிரச்சனை, நாங்கள் சேர்ந்து நின்றுக்குவோம். நாங்கள் சேர்ந்து தான் இருக்கோம், சேர்ந்து தான் இருப்போம். சேர்ந்து இருந்ததுனால தான் இன்றைக்கி இந்த கூட்டம் இருக்குது. அரசு மூலம் கிடைச்சிருக்க சப்போர்ட்டு என்ன மாதிரியான சப்போர்ட் இப்போ கொடுத்துட்ருக்காங்க? இன்னும் என்ன தேவைப்படுது? அரசு வந்து எழுத்தில் தான் இருக்க ஒழிய அது நடைமுறையில் எதுவுமே கிடையாது. செய்கிறேன்னு சொல்கிறாங்க வரை செய்யலை இது வரைக்கும். சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன். திருச்சி மாவட்டத்திலேயே வீடு கட்டி கொடுக்குறாங்க. 3 பகுதியில் வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. 3 பகுதியிலையும் 3 இடத்துலையும் வெவ்வேறு விதமான அப்ரோச்சில் இருக்குது. அரசுங்கிறது ஒன்று தான், கொள்கைங்கிறது ஒன்று தான். அது எப்படி திருவரம்புருக்கு திருநங்கைகளுக்கு ஒரு மாதிரியும், முஸ்லிம்களுக்கு திருநங்கைகளுக்கு ஒரு மாதிரியும், மேற்குடிங்கிற ஏரியா கட்டுற வீட்டுக்கு ஒரு மாதிரி பண்ணுறாங்க. அதனால் அரசு வந்து ஒரே கொள்கை முடிவாக எடுத்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி பாலிசிஸ் கொண்டு வந்து ஒரே மாதிரி பார்த்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து நம்மளை அக்செப்ட் பண்ணணும், ஆனால் பண்ணலை அப்படிங்கிறத எப்படி நம்ம வெளிப்படுத்த விரும்புகிறீங்க? இதில் எங்கள் மேலேயும் தவறுகள் இருக்குமா? அதாவது நாங்களும் வந்து ஒரு 10 பேர்த்திட்ட ஒரு அடியை வாங்கிட்டு 16வது பேர் இப்படி தான் அடிப்பாங்க அப்படின்ற மாதிரி நல்லவங்கள்ட்ட போக்குள்ள எங்களுக்கும் சில புரிதல்கள் இல்லாத அளவுக்கு இருக்குது. ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையும் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எனக்கெல்லாம் கொஞ்சம் வீட்டில் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அதனால் கொஞ்சம் நான் வந்து ரொம்ப அப்யூஸ் ஆகாமல் ஓரளவுக்கு நான் வந்து தெளிவாக இப்போ வரைக்கும் கொஞ்சம் ஜென்டிலாகவே தான் இருந்துட்டுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். ரொம்ப அடிமட்டத்துலேருந்து வந்த திருநங்கைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து சேரவே இல்லை. எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா வந்து ஒரு திருநங்கையை வந்து இங்கே விடக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாசா பாட்டிலில் விஷம் கலந்து கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த திருநங்கை நல்லா சம்பாதிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஏற்றுக்கிட்டு வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான பெற்றவங்களும் தப்பு பண்ணுறாங்க. அதே நேரத்தில் வெளியே வரக்குள்ள இந்த சமுதாயம் வந்து முழுமையாக அவங்கள வந்து அழிச்சிருது. அழிச்சதுக்கு அப்புறமா தான் அது வந்து கொஞ்சம் நாங்களாகவே கொஞ்சம் தெளிவாகி ஓரளவு வந்துகிட்டு இருக்கோம். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இருக்குது.
இன்னும் வரக்கூடிய ஒரு 5 வருஷம் 10 வருஷத்துக்குள்ள திருநங்கையரோட வாழ்க்கை எப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் கனவு காண்றீங்க? எல்லாத்துக்கும் வேலை கிடைச்சு வேலைக்கு போனால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். காலத்துக்கும் நாங்கள் பிச்சையும் விபச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நல்லா இருக்காது. ஏன்னா சமுதாயம் முக்கியமே எங்களை என்ன நினைக்கிறாங்க, சின்ன குழந்தைய பார்த்து பிடிச்சிட்டு போயிருங்கிறாங்க. என்னை பார்த்து சொன்ன பிறகு நிறைய பேர் இருக்காங்க, இந்தாங்க இந்த குழந்தைய தூக்கிட்டு போயிருக்காங்க, குழந்தைய கொடுக்கணும் சார் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஒரு கேளிக்கை பொருளாகவே நாங்கள் அடையாள பொருளாகவே ஆயிட்டோம். அது மாறணும். மெயினாக கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு வந்து படிப்பில் வந்து ரிசர்வேஷன் கொடுத்து நிறைய திருநங்கைகள் வந்து டிஎன்பிஎஸ் எழுதி செலெக்ஷன் ஆகிருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஃபீமேல் ரிசல்ட்டாக இருக்கும், இல்லைனா ஒரு மேல் ரிசல்ட்டாக இருக்கும். திருநங்கைகள் ரிசர்வேஷன் ஒன்று இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க அரசாங்க வேலைக்கு போயிருப்பாங்க. நானே அரசாங்க வேலைக்கு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, என்னால் போக முடியாது. மக்களும் வந்து எங்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணணும். நிறைய பேர் வந்து இன்னுமே வந்து புரிதல் இல்லாமல் இருக்காங்க. மக்கள் வந்து வந்து கவர்மெண்ட் வந்து எங்களை பற்றி திருநங்கைகளை பற்றின பாடங்களை கொண்டு வந்துடணும் சின்ன பிள்ளைங்களுக்கு. ஏன்னா இப்போ வந்து எப்படி வந்து ஆண் பெண் பாப்புலேஷன் இருக்கோ அது மாதிரி திருநங்கைகளோட பாப்புலேஷன் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது மாதிரி குழந்தைங்களுக்கு புரிய மாட்டேங்குது நாங்கள் யாருன்னு சொல்லிட்டு. அவங்க படித்தாங்கன்னா புரியும். ஏன்னா ஆனா ஊனா படிக்கிறது தான் வந்து ஏபிசி படிக்கிறது காலத்துக்கு ஞாபகம் இருக்க மாதிரி திருநங்கைகளை பற்றின ஒரு கல்வி வந்து ஸ்டார்டிங் இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு அது ஞாபகமாக இருக்கும். இவங்க ஆன்ட்டி, இவங்க இப்படி தான் இருப்பாங்க, இவங்க குழந்தை பெற்றுக்க மாட்டாங்க, தாய்மை உள்ளம் படைச்சவங்க, எல்லாத்தையும் அனுசரித்து போவாங்கங்கிறத குழந்தைங்க சின்ன வயசுலேயே புரிஞ்சாங்கன்னா அவங்க க்ரோன் அப் ஆகி வரும்போது கூட எங்கள் மேலே ஒரு நல்ல மதிப்பு மரியாதையும் வச்சுருப்பாங்கிறத நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.